திமுக காங்கிரஸுக்கு இடையில போயிட்டு இருக்கிற சலசலப்பு தான் நம்மூர் அரசியல் களத்துல சமீப நாட்களா பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா, இங்கிருந்து விலகி போய் வெத்து வேட்டு விஜயோட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருமா வைக்காதா, அப்படி வச்சா அது விஜய்க்கு லாபமா காங்கிரஸுக்கு லாபமா, அதனால திமுகவுக்கு என்ன பாதிப்பு, இதெல்லாம் நடந்தா அந்த பக்கம் அதிமுக கூட்டணிக்கு என்ன லாபம், லாபமா நட்டமா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல இந்த விஷயம் அலசி ஆராயப்படுது. ஆக்சுவலா அரசியல் இதெல்லாம் இருக்கிறது தான், சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறது தான்டா நாராயணாங்கிற மாதிரி அரசியல்னாவே அதுலயும் குறிப்பா தேர்தல் காலம்னாவே இதெல்லாம் இருக்கிறது தான். கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிக்கிட்ட இன்னும் பிற கூட்டணி கட்சிகள்லாம் கோக்குமாக்கான கோரிக்கைகளை வைக்கிறதான், அதை எதிர்கொள்றதுக்கு அவங்க ஒரு மாதிரி தடுமாறுறதான் இருக்கிறது தான். காலங்காலமாக அரசியலில் இருக்கிறது தான். தேர்தல் காலங்களில் இதெல்லாம் சாதாரணமான விஷயம்னு வைங்க. சரி, இதை நாம் எப்படி பார்க்குறோம்? காங்கிரஸை விட்டு திமுக பிரிஞ்சதுன்னா, காங்கிரஸ் வெளியே போனால் அது திமுகவுக்கு லாபமா நட்டமா, வெத்து வேட்டு விஜயோட இவங்க போய் சேர்ந்தா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான என்டர்டைன்மெண்ட்டுகள்லாம் இருக்குது? காங்கிரஸ் உடனான கூட்டணி விஷயத்தை திமுக ரொம்ப அஜாக்கிரதையா கையாளுதா இல்ல மெச்சூரா ஹேண்டில் பண்ணுதா? இதை பத்தின நம்மளோட பார்வை என்ன? இதையெல்லாம் பத்தி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. ரைட், விஷயத்துக்கு வர்றேன். அதாவது திமுக கிட்ட பயங்கரமான படுபயங்கரமான கோரிக்கைகளை காங்கிரஸ் வைக்குது. எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கணும், கூடுதல் சீட்டுகளை கொடுக்கணும். அது எவ்வளவு எண்ணிக்கைன்னு நமக்கு தெரியாது. மொத்தமாக கூடுதலாக சீட்டு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமாக அமைச்சரவையில் பங்கு கேட்குறாங்க. இதை காங்கிரஸுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பொதுவாக பார்க்கும்போது இந்த மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி மாதிரியான ஆட்கள் இந்த கோரிக்கை எழுப்புறாங்க இல்லையா, இதை பொதுவாக பார்க்கும்போது அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து மாதிரி நமக்கு தோணும். ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியோட கருத்து அது கிடையாதுங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனா உண்மை அது கிடையாது. டெல்லி தலைமையின் அனுமதியோட தான் அவங்க இந்த கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அது ஒட்டுமொத்த காங்கிரஸோட கருத்து தான். எங்களுக்கு மினிஸ்ட்ரியில பங்கு கொடுங்க, எங்க தயவுல தான் நீங்க ஜெயிச்சு ஆட்சி நடத்துறீங்க, ஸோ அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ராகுல் காந்தியோட முழு அனுமதியோட தான் இந்த கோரிக்கை திமுக கிட்ட வைக்கப்படுது. அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. சரி, இதுக்கு திமுகவோட ரிப்ளை என்ன? இன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் திமுக தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம், அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாது, இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கூட்டணி தொடரும், எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது, ராகுல் காந்தி என்னுடைய பிரதர் மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு. அதற்குண்டான எதிர்வினைகள்னு அந்த பக்கம் மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஆட்கள் எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க, அதை எலெக்ஷன் ரிசல்ட் தீர்மானிக்கும், அதை சொல்றதுக்கு நீங்க யாரு, அதை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்வினைகள் வந்துகிட்டு இருக்குது. சரி, இந்த விஷயத்தை திமுக உண்மையிலேயே மெச்சூரா தான் ஹேண்டில் பண்ணுதா, காங்கிரஸ் போனா போகுதுன்னு அவங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கிறாங்களா, மக்கள் நலத்திட்டங்களே நமக்கு வெற்றியை தேடி கொடுத்துருங்கிற நம்பிக்கையில அவங்க ஒரு மாதிரி தெனாவட்டா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுல திமுகவின் நடவடிக்கைங்கிறது சரிதான். ஏன்னா காங்கிரஸை நீங்க இப்படித்தான் டீல் பண்ண முடியும், வேற எப்படியும் டீல் பண்ண முடியாது. அவங்களோட கோரிக்கைக்கு ஒத்துக்கிறதுன்னு நீங்க இறங்குனீங்கன்னா, அவங்கள நம்பிதான் நீங்க இருக்கிறன்ற மாதிரி இறங்கி போனீங்கன்னா அப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும்ல. நார்த் இந்தியாவில் பல கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸால என்ன நடந்ததோ அதுதான் இங்க திமுகவுக்கும் நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 100% திமுக தெல்ல தெளிவா ரொம்ப பக்குவமா ரொம்ப புத்திசாலித்தனத்தோட தான் காங்கிரஸை ஹேண்டில் பண்ணுது. அவங்க துணிஞ்சிட்டாங்க, காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, இல்லைன்னாலும் நம்ம எலெக்ஷனை எதிர்கொள்றோம் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு திமுக துணிந்து விட்டது. அதைத்தான் அவங்க இப்படி அழுத்தம் திருத்தமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கிட்ட சிக்கி சீரழியறதை விட தனியா நின்று கெத்து காட்டுறது எவ்வளவோ மேல்ங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. காங்கிரஸை நம்பி இன்னும் பிற கட்சிகள்லாம் நார்த் இந்தியாவில் நாசமா போச்சு இல்ல, அங்க இருக்கிற ஸ்டேட் பார்ட்டிகள்லாம், அந்த மாதிரி காங்கிரஸை நம்பி நாசமா போறதை விட தனியா நின்று நம்ம ஒரு கை பார்த்துடலாம், காங்கிரஸ் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது சரிதான். அதாவது காங்கிரஸ் வெளியே போனா திமுகவுக்கு கணிசமான அளவுக்கு ஓட்டு இழப்புக்கள்லாம் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படும் தான். அது 2% 3% ஏதோ ஒரு பர்சன்ட் கண்டிப்பா திமுகவுக்கு அடி வாங்கும். திமுகவின் வெற்றியை அது பாதிக்கும் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது.
ஆனால் காங்கிரஸ் கிட்ட நீங்கள் இறங்கி போய் காங்கிரஸோட அத்தனை கோரிக்கைகளையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவங்கள நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு நிலைமையை கிரியேட் பண்ணி அதனால் வர்ற இழப்புகளை விட இந்த இழப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான இழப்பு தான். இதை ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிடலாம். வேறு சில்லற கட்சிகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு கணிசமான தொகுதிகளை கொடுக்கறதன் மூலமாகவும் அதிகபட்ச தொகுதிகளில் உதயசூரியனையே சின்னமாக நிறுத்துறதன் மூலமாகவும் இதை ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் அதே நேரம் அந்த பக்கம் காங்கிரஸ் கிட்ட ரொம்ப இறங்கி போனீங்கன்னா அவங்களுக்கு எது கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாத என்னத்தை வேணும்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கரைச்சல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பீகார்ல தேஜஸ்வியை என்ன பாடுபடுத்தினாங்கன்றதையெல்லாம் நாம பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். டெல்லியில எப்படி கெஜ்ரிவால் சோழியை முடிச்சு விட்டாங்க, பிஜேபி ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்தினாங்க அப்படிங்கிற கூத்து அத்தனையும் நாம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ காங்கிரஸை இப்படி மட்டும்தான் சமாளிக்க முடியும். இந்த பாருங்க, எல்லாம் ஒன்னா நிற்போம், நாங்கள் கொஞ்சம் இறங்கி வர்றோம், நாங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறோம், அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் இறங்கி வாங்க, நீங்களும் அனுசரித்து போங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எலெக்ஷனை எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. இதை தாண்டி இல்லை எங்கள் சைட்லலாம் நாங்கள் இறங்கி வரணும்னு எந்த அவசியமும் இல்லை, நீங்கள் தான் முழுமையாக விட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோங்கிற கலைஞருடைய டயலாக் தான் எங்களோட பதில்னு திமுக தெல்ல தெளிவாக சொல்லிடுறது தான் காங்கிரஸை கையாளுறதுக்கு உண்டான சீரும் சிறப்புமான வழி. இப்போ அவங்க அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. இந்த பாருங்க, நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி நீங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிங்க, ஒன்றா சேர்ந்து எலெக்ஷனை எதிர்கொள்வோம். இல்லை நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும்னா தாராளமாக கிளம்பிக்கின்னு முதல்வர் ஸ்டாலின் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ ஓட்டரசியலில் வெற்றி வருதா இல்லையாங்கிறது அடுத்தது. காங்கிரஸ் கிட்ட சிக்கி சீரழிய கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் திமுக தெளிவாகவே இருக்குது. திமுக துணிந்து விட்டது. காங்கிரஸ் இல்லைன்னாலும் பரவாயில்லங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்காக காங்கிரஸ் அவ்வளவு ஈஸியாக விட்டுருவாங்கன்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கூட வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அங்கே பண்ணின மாதிரி பீகாரில் தேஜஸ்வியை காலி பண்ணின மாதிரி கரைச்சலை கொடுக்கவெல்லாம் முயற்சி பண்ணுனா கண்டிப்பாக திமுக மாவராசனா போயிட்டு வாங்கப்பான்னு அனுப்பி வச்சிடும் காங்கிரஸை. அதில் எல்லாம் யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க துணிஞ்சிட்டாங்க. காங்கிரஸ் இல்லைன்னாலும் நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்கிறோம் அப்படின்னு அந்த முடிவுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி எதுக்குப்பா இப்படி மாநில கட்சிகளையெல்லாம் கூட்டணி கட்சிகளையெல்லாம் போட்டு இப்படி பாடா படுத்துறீங்க? உங்கள் தகுதிக்கு மீறி சீட்டு கேட்குறீங்க, கோரிக்கைகளை வைக்கிறீங்க. என்னப்பா கணக்குன்னா காங்கிரஸ் தரப்புலேருந்து வர்ற பதில் என்னன்னா, அப்போ தான் எங்கள் கட்சி வளரும், எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்கணும், அதுவும் திமுகவோட இருக்கிறத விட விஜய் கூட நாங்கள் கூட்டணி வச்சோம்னா தான் காங்கிரஸ் பயங்கரமாக வளரும், அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் சிரிக்கிறதா அழுவுறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க கட்சி வளரணும்னா இவங்க தான் வேலை பார்க்கணும். அஜித், விஜய், ஆர்யா, சூர்யா கூட கூட்டணி வச்செல்லாம் கட்சியை வளர்க்க முடியாது. திமுக எல்லாம் காங்கிரஸை வளர்க்க முடியாது. திமுகவாலையெல்லாம் காங்கிரஸ் வளராது, விஜயாலையெல்லாம் காங்கிரஸ் வளராது. விஜயே வளருவாராங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கும்போது இவங்க விஜயோட கூட்டணி வச்சு இவங்க கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்குறாங்களாம். என்னத்தை சொல்றது? திரும்பவும் சொல்றேன், சிரிக்கிறதா அழுவுறதான்னு எனக்கு தெரியல. அதாவது அது ஒரு கட்சியே கிடையாதுங்கிற ரேஞ்சியை நோக்கி காங்கிரஸ் போயிட்டு இருக்குது. ராகுல் அவரா அந்த பக்கம் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்தியாவில் இருக்கிற இன்னபிற காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. அது எங்கேயோ இடி இடிக்குது, எங்கேயோ மழை பெய்யுது, அது எங்கேயோ ராகுல் அந்த பக்கம் பிரிட்டன்லையும் பிரான்ஸ்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் மாட்டிருக்குதுங்கிற மாதிரி இவங்க சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் இவங்க அதாவது இன்னபிற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு துளியோட சம்மந்தம் இல்லாம மாதிரி ராகுல் இருப்பாரு. அது எதாவது தூத்துக்குடி பக்கம் துபாய் பக்கம் நடக்கிற பிரச்சனையாட்டு இருக்குது, அதில் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி அங்கே ராகுல் இருப்பாப்புல. இதுக்கு பேர் கட்சியா? இந்த கட்சி வளருமான்னு நான் கேட்குறேன். கட்சி வளரணும்னா நீங்க தான் வேலை செய்யணும். காங்கிரஸ்காரங்க களத்தில் இறங்கி வேலை செய்யணும். இந்த 10-12 வருஷம் காவி கும்பலின் ஆட்சிக்கு எதிராக, மோடி ஆட்சிக்கு எதிராக இவங்க எதையாவது உருப்படியாக பண்ணியிருக்கிறாங்களா? ஏதாவது குறிப்பிட்டு சொல்கிற விஷயம்னு ஒன்று இருக்குதா? அதாவது மற்றவங்களையெல்லாம் விடுங்கப்பா, உண்மையான பிஜேபியோட பி டீமே இந்த காங்கிரஸ் தானே. நாம் சந்தேகப்படுறதுக்கு உண்டான அத்தனை ஆதாரங்களும் வலுவாக இருக்குது. எந்த காங்கிரஸ் ஆதரவாளரால் அதை மறுக்க முடியுமா? இல்லை காங்கிரஸ் கட்சி தலைவர்களால் தான் அதை மறுக்க முடியுமா? 100% அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காவி கும்பல் பெரிய அலட்டல் இல்லாமல் ஆட்சி பண்ணுறதுக்கு, மோடி குழுன்னு போயிட்டு வர்றது, அப்படியே மெதப்போட ஆட்சி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் காங்கிரஸ் ஒரு முக்கியமான காரணம். காங்கிரஸுடைய கையாளாகாத தனம்ங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். இவங்க எதையும் செய்யாமல் இருந்துட்டு கட்சி வளரல, திமுக சீட்டு கொடுத்தா தான் கட்சி வளரும், விஜயோட கூட்டணி வச்சா தான் கட்சி வளரணும்னாலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா என்னத்தை சொல்கிறது? இப்போ
அப்போ மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒரு 10 வருஷம் இருந்தார் இல்லையா மன்மோகன் சிங்க, அதில் அவங்க பண்ணின வெகு சில நல்ல விஷயங்கள்ல இந்த 100 நாள் வேலை திட்டமும் ஒன்று. அதையே கெடுத்து குட்டிச்சவர் பண்ணுறதுக்கு இந்த காவி கும்பல் முயற்சி பண்ணுது. அதுக்குண்டான பணத்தை எல்லாம் குறைச்சிருக்கிறாங்க. இவங்களால அதை வெகுஜன மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்க முடியுதா? அது எவ்வளோ பெரிய விஷயம், எத்தனை கோடி மக்கள் பயன்படுற ஒரு திட்டம். அதை ரொம்ப நேக்கா கை கழுவுறாங்க, அதை ரொம்ப நேக்கா ஒழிச்சு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவங்களோட எதிர்வினைங்கிறது என்ன? அதாவது காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு பிஜேபி பொய்யும் பித்தலாட்டமுமா பேச வேண்டியது இருந்தது, அவதூறுகளையா வாரி இறைக்க வேண்டியது இருந்தது. இருக்குதோ இல்லையோ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் அடிச்சு விட்டு தான் காவிகள் காங்கிரஸை வீழ்த்தினாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் எதையும் பண்ண தேவையில்ல, காவிகளுக்கு எதிராக அவதூறுகளை பரப்ப தேவையில்லை, பொய் பித்தலாட்டங்களை பேச தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. உண்மையை சொன்னா போதும். இந்த காவி கும்பலுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளை உள்ளது உள்ளபடி எடுத்து சொன்னா போதும், அடுத்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிடும், பிஜேபி வீழ்த்தப்பட்டுரும். அதையே செய்யறதுக்கு இவங்களுக்கு வக்கு இல்லை. நாம திரும்ப சொல்றேன்ல, பெருசாலாம் ஒன்றும் தேவையில்ல. மோடி பேசினார்ல, காங்கிரஸ்காரன் கருப்பு பணத்தை பூரா சுவிட்சர்லாந்து பேங்க்ல கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கிறான், அதையெல்லாம் மீட்டு எடுத்துட்டு வந்தா எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபா போடலாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதை நான் செய்யறனா இல்லையான்னு பாருங்க, நான் பதவியேற்ற 100 நாள்ல $1 trillion பிளாக் மணியை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து இந்தியாவை 6 மாசத்துல அமெரிக்காவை மாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரியே அறத பழசான இத்து போன பித்தலாட்டங்களை எல்லாம் பேச தேவையில்லை. உண்மையை சொன்னா போதும். எதெல்லாம் மக்கள் விரோத நடவடிக்கை, மக்கள்கிட்ட இருந்து காசை உருவுற வேலையை இந்த காவி கும்பல் எப்படி எப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு உண்மையை சொன்னாவே போதும், பிஜேபியை வீழ்த்திடலாம். அதுக்கே வழி இல்லை. என்னது சொல்றது, ராகுல் அந்த பக்கம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இவங்கெல்லாம் இந்த பக்கம் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் திமுக அதிக சீட்டு கொடுத்தா தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளரும்னு அது ஒரு கதை, இல்லைன்னா அந்த வெத்துவேட்டு விஜயோட போயிடுவோம்னு ஒரு மிரட்டல் வேற. என்னத்தை சொல்றது? மற்றபடி விஜயோட காங்கிரஸ் கூட்டணி போனா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஹெவியான என்டர்டைன்மெண்ட்கள்லாம் நமக்கு காத்திருக்குதுன்னு அர்த்தம். அதாவது அவங்க பரம்பரை பண்ணையார்கள் இருக்கிற கட்சி, இவர் பனையூர் பண்ணையாரு, புதுசாக வந்திருக்கிற பனையூர் பண்ணையாரு. ஸோ பண்ணையாரும் கூட்டணி வச்சா ஒரு மாதிரி நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். அணில்கள் கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்கறதும், கை சின்னத்துக்காரங்கெல்லாம் விசில வாயில வச்சு ஊதிக்கிட்டு திரியறதும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பரவசமாக இருக்காது. அது இன்னும் சொல்ல போனா இவரை இட்டுக்குன்னு போறதே நெம்ப கஷ்டம்ங்கிற மாதிரி, அவங்களையும் இட்டுக்குன்னு போறதெல்லாம் நெம்ப கஷ்டம் தான். ஒரு மாதிரி ஸ்டார் காம்பினேஷன் தான். சங்கர், ஏஆர் ரகுமான், வைரமுத்துங்கிற மாதிரி தான் விஜய் காங்கிரஸ் கூட்டணிங்கிறது இருக்கான். ஆக்சுவலா விஜய்க்கு வாழ்க்கைனா என்ன, வலினா என்னங்கிறத காங்கிரஸ்காரங்க காட்டுவாங்க. இது வரைக்கும் விஜய் அரசியலும் தெரியாம, அரசியலுக்குள்ள இருக்கிற சித்திரவதையும் தெரியாம, கூட்டணி கட்சிகள்லாம் எவ்வளவு கொடுமைப்படுத்துங்கிற அந்த கஷ்டமும் தெரியாம, எதுவும் தெரியாம தான் மொழுன்னு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் மட்டும் அங்க போச்சுன்னா வாழ்க்கைனா என்ன, வலினா என்ன, அரசியல்னா என்ன, அரசியல்ல சித்திரவதைனா என்ன, அத்தனையும் விஜய்க்கு ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சு போயிடும். காங்கிரஸால தான் விஜய்க்கு சீரழிவுன்னு விதி இருந்தா விட்டா போகும்போது இவங்க என்ன சாதாரண ஆட்களா? 30 சீட்டு 40 சீட்டுக்கெல்லாம் விஜயோட கூட்டணி போயிடுவாங்களா? 200 சீட்டு கேட்பாங்க. இந்த பாருங்க விஜய், நாங்க 100 வருஷமா கட்சி நடத்துறோமாக்க, அதனால ஒரு 200 சீட்டை எங்களுக்கு கொடுத்துட்டு மீதி ஒரு 34ல் நீங்க நில்லுங்க, 34ல் நாங்க விசிலுக்கு ஓட்டு கேட்குறோம், 200ல் நீங்க கை சின்னத்துக்கு ஓட்டு கேளுங்க அப்படின்லாம் கூச்சமே படாம டிமாண்ட் வைப்பாங்க. சாதாரண ஆட்கள் கிடையாது. கட்டம் கடைசியா 117வது கொடுத்தாதாங்க உங்களோட கூட்டணி அப்படின்லாம் அடம் பிடிக்கவும் அழுது புலம்புலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ திரும்பவும் சொல்றேன், காங்கிரஸ் கிட்ட சிக்கி தான் விஜய் சீரழியணுங்கிறது தான் விதியா இருந்தா விட்டா போகும்போது ஆனந்தமா வேடிக்கை பார்ப்போங்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.